ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப ஆஃபரான விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் 50% ஆஃபர்லேயும் உங்களுக்கு கிடைக்கிதுங்க. இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்னு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் மிக குறைந்த விலையில் வாங்கிக்கலாங்க. இதில் வெல்கம் கிட்டாக வெறும் 999க்கு நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கலாங்க. இந்த அப்ளிகேஷனில் வெல்கம் கிட்னு 23 ப்ராடக்ட்ஸை ஆஃபரில் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸை நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் சுவையான பீஃப் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: அரை கிலோ மட்டன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தக்காளி, பெரிய வெங்காயம் நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. முதலில் மட்டனை நன்றாக கழுகிய பிறகு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிறிதளவு உப்பு போட்டு நன்றாக 2 விசில் வைத்து இறக்கி வைக்கவும். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நன்றாக வதக்கிய கிராம்பு, நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டு நன்றாக வதக்கி அதை பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதும் நன்றாக பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். போடுங்க. அதில் சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரை நன்றாக வதக்க வேண்டும். வதக்கிய பிறகு நறுக்கிய 2 தக்காளியும் அதனுடன் சேர்த்து கொள்ளலாம். தக்காளியும் நன்றாக மசியும் வரை வதக்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே வேக வைத்த பீஃபை அதில் போட்டு நன்றாக கிளறவும். தேவையான அளவு தண்ணீரும் சேர்த்து கொள்ளலாம். இதில் காரத்திற்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நன்றாக கிளற வேண்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள். இதில் மேலாக கொத்தமல்லி இலைகளை தூவ வேண்டும். கறிவேப்பிலைகளையும் சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கிளறிய பிறகு கொஞ்சம் மேலாக தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இது சுவையை கூட்ட நன்றாக இருக்கும். சூப்பரான பீஃப் கிரேவி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.